ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கம்பெனி ட்ரைனிங்கிறது முக்கியமா? முதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணுறப்பயே இது நல்ல கம்பெனியா அப்படின்னு நம்ம பார்க்குறப்பயே கம்பெனியில் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம தேடி பார்க்கணும். இந்த கம்பெனியில் லீடர்ஷிப் ட்ரைனிங் தாண்டி லீடர்ஷிப் ட்ரைனிங் நிச்சயமாக கிடைக்கணும். அதை தாண்டி கம்பெனியினுடைய ட்ரைனிங், கம்பெனியினுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் அங்கே இருக்குதாங்கிறத பார்க்கணும். நிறைய கம்பெனிகளில் இன்னைக்கு எஜுகேஷனல் சிஸ்டம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அகாடமி அப்படிங்கிற பேரில் இப்போ நம்ம பயணம் பண்ணுறதுல கூட ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி பேரில் கம்பெனியினுடைய ட்ரைனிங்காகவே கொடுக்குறாங்க. கம்பெனியினுடைய ட்ரைனிங் ஒரு மனிதனுக்கு ஹார்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் கம்பெனியினுடைய ட்ரைனிங். அதில் தான் கம்பெனியினுடைய விஷன் என்ன, அதுக்கு கம்பெனியினுடைய மிஷன் எந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன மாதிரி பங்களிப்பை கொடுக்கணும், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்சர் கிடைக்கும். நாம பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா கம்பெனி ட்ரைனிங் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். பிரைவேட்ல ட்ரைனிங் அப்படிங்கிறது சும்மா பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வச்சுக்கலாமே ஒழிய, கம்பெனியினுடைய ட்ரைனிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கும் ஊத்துப்பால் ஊத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் கம்பெனியினுடைய ட்ரைனிங். தாய்ப்பால் மாதிரி உணவுக்கு உணவு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி கொடுக்கும். காலம் பூரா நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கிறது அந்த தாய்ப்பால். வெளியில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நம்ம நாலேஜ், கிரியேட்டிவிட்டி கூட்டுறதுக்கு மட்டும்தான். கிரியேட்டிவிட்டி இப்போ ஒரு செயல் செய்யறதுக்குரிய சிவ் கேரா சொல்லுவாரு, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செய்யும் செயல்களை வித்தியாசமாக செய்வார்கள் சொல்லிட்டு, அந்த வித்தியாசமா அந்த வேலையை எப்படி பண்றதுங்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை உண்டு பண்றதுக்கு தான் நம்ம புத்தகம் படிக்கிறது, வெளியில இருக்கிற ட்ரைனிங்ஸை கொஞ்சம் யூடியூப்ல அதுல இதுல பாக்குறது எல்லாமே ஒரு ஊர்கா மாதிரி தான் இருக்கணும். கிரியேட்டிவிட்டியை உண்டு பண்றதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மா எடுத்துக்கிறணும். ஆனா நம்ம டிராவல் பண்ற எல்லை கோடு, இந்த கோட்டுக்குள்ள தான் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது, அது கம்பெனி ட்ரைனிங்குள்ள தான் டிராவல் பண்ணணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். கம்பெனியில கொடுக்குற ட்ரைனிங் ஒரு ட்ரைனரை வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனர் யாருன்னு பார்த்தோம்னா, பல ஆயிரக்கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான நபர்களை சந்திச்சு அவங்களுடைய குறைகளை பூர்த்தி பண்ணி அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணி அவங்கள அடைய முடியாத சக்சஸ் அடைய வச்ச நபர்களா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நாம எதுல சாதனை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிச்ச நபர்கள் தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது! செஸ்ல நம்பர் 1 வந்த, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த அந்த நபர் பிரக்ஞானந்தா, அவர் சொன்னது விஸ்வநாதன் ஆனந்த் கிட்ட அவரை கோச்சா வச்சு இவர் ட்ரைனிங் எடுத்ததுனால தான் அந்த ரெக்கார்டை இவரால் பீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு துறையில நாம டிராவல் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையில யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுடைய ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், கொடுப்பினை. அது எங்க கிடைக்கும்னா கம்பெனி ட்ரைனிங்ல தான் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அவங்க இருக்கிற கம்பெனி ட்ரைனிங்கை உயிரோட்டமா ஹார்ட்டா நினைச்சு அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியம். குறை இருக்கலாம், நிறை இருக்கலாம். குறைய ஒதுக்கிடுங்க. குறை இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது. குறைய ஒதுக்கிடுங்க, நிறைய மாத்திரம் பாருங்க. எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். தோக்குறதுக்கு உண்டான காரணத்தை தேடாதீங்க. வெற்றி பெறணும், ஜெயிக்கணும், அதுக்கு என்ன காரணத்தை தேடணும், அதுக்கு என்ன செயல் செய்ய போறோம், அதை மட்டும் தேடி போயிட்டே இருப்போம். நாம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடுது அப்படிங்கிற ரீதியில நாம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போறப்போ இந்த குறைகள் எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன குறை இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆன்சர், சொல்யூஷன் மாத்திரம் கிடைச்சிட்டு இருக்கும். நான் போற பாதை அந்த மாதிரி பாதை தான் இப்போ. தேங்க்யூ டு ஆல்.